வணக்கம் விவஸ், வெல்கம் பேக். சேம் மந்த்லி சச்சின் இல்லை, கருப்பு டாப் பிட்டு ஆர்ஜே பாலாஜிக்கு டார் மாதிரி பேர். அதே வந்து ஒரு லேட்டாக முன்னாடி சச்சின் இல்லை, பெத்தி படம் அத்தர் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அத்தர் ஃப்ளாப் தான் போட்ட காசு எப்படி இழுக்குது, கஷ்டப்பட்டு முக்கி இழுக்குது. ஆனால் எப்படி ப்ராஃபிட்டே நெஞ்சு போச்சு. ஏன்னா ப்ரொமோஷன் ஒர்க்கு ப்ராஃபிட்லாம் பார்க்கும்போது ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடையாது. கேட்குறேன், ஆனால் இந்த படம் எந்த உளவில் டைரக்டர் எடுத்தாலும் சத்தியமாக புரியல. ஏன்னா ஒருத்தரால மேக்சிமம் ஒரு ஸ்போர்ட்டோ இல்லை 2 ஸ்போர்ட்டோ கான்சென்ட்ரேட் பண்ண 2 ஸ்போர்ட் கான்சென்ட்ரேட் பெரிய ரொம்ப பெரிய விஷயம். ஒரு ஸ்போர்ட் பண்ணலாம், அதாவது கபடி கிரிக்கெட்டோ இந்த மாதிரி உடம்பு உடல் வலிமையான ஸ்போர்ட்ஸில் 2-3 ஸ்போர்ட்ஸை இன்வால்வ் பண்ணலாம். 2 ஸ்போர்ட்ஸ் இன்வால்வ் பண்ணலாம். ஆனால் ஸ்டார்டிங் கிரிக்கெட்டு, அதுக்கப்புறம் குஸ்தி, அதுக்கப்புறம் ரன்னிங் ரேஸ். கிரிக்கெட்டு உடல் வரும், ஸ்டாமினா இருக்குது, ஓகே, நல்லா கிரிக்கெட் விளையாடலாம். குஸ்தி அதே மாதிரி உடல் வலிமை இருக்கணும், நல்லா உடற்பயிற்சி பண்ணி அந்த பத்தில் கட்ட உடற்பயிற்சி பண்ணிட்டு எப்படியோ குஸ்தி கற்றுப்பான். எனக்கு புரியல, அவ்வளோ உடற்பயிற்சி பண்ணி உடம்பு அவ்வளோ வெயிட் ஆக்கிட்டதுக்கப்புறம் எப்படி ரன்னிங் ரேஸ் ஓட முடியும்? நீங்கள் என்னதான் கற்றுக்கிட்டாலும் உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு அந்த மூச்சு நல்லா தாக்கக்கூடிய திறன் இருந்தால் கூட அந்த குஸ்தி மூலிமா அவ்வளோ தூரம் நீங்கள் ஓடுறதுக்கு உங்கள் உடல் வெயிட்டை தாங்கணும் இல்லை? பக்கத்துல எல்லாம் அவன் ஸ்லிம்மா இருக்கான், லைட்டாக எல்லாரும் கவனிக்கல, ஏன்னா ஹீரோ தான் பார்த்துட்டு இருப்போம். நான் பார்த்தவங்க எந்த ரன்னிங் ரேஸ்லையுமே உடல் அவ்வளோ உடம்ப வச்சுக்கிட்டு ரன்னிங் ரேஸ் வந்து நான் பார்த்தல. அதுவும் ஜஸ்ட் ஃபியூ டேஸ் ட்ரைனிங் போயிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த உசேன் போல்ட் மோஃப்ராவே கஷ்டப்பட்டு ஓடுவானுங்க. உடல் அவ்வளோ ஸ்லிம்மாக வச்சுக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்க. அதே ஒரு நாள் இருந்தாலே அசால்ட்டாக ரன்னிங் ரேஸு, கொஞ்சம் நாளே குஸ்தி அசால்ட்டாக மாற்றிப்பார். இன்னொன்று, இந்த படத்தை ப்ளஸ்ன்னு சொல்லி ஒன்றுமே இல்லைங்க. இந்த படம் ஸ்கிப் பண்ண வேண்டிய படம், தேட்டரில் பார்க்க வேண்டிய படமே கிடையாது. நான் தேட்டரில் தேவையில்லாமல் பார்த்தேன், ரிவ்யூ பண்ணோம், வெளில பார்த்துட்டேன். ஆனால் படம் ஸ்கிப் பண்ண வேண்டிய படம். இந்த படத்தில் பாசிட்டிவ் சொல்கிறதுக்கு எது சொல்லலாம்? சொல்லலாம், சில பேர் சொல்லலாம் பண்ணிட்டானா உங்களுக்கு வேணால் சொல்லலாம். கிளாமஸாக இருக்குது கொஞ்சம். ஃபஸ்ட்டு 40 மினிட்ஸ் கிளாமரு, அதுக்கப்புறம் 40 மினிட்ஸ் ஃபுல்லாக ஹீரோ பில்டப் காட்டி மாஸ்க் காட்டி. அந்த மாஸ்க் கேவலமாக தான் இருக்குது. ஆனால் ராம்சரன் மசதா பார்க்கணும் அந்த நினைக்கிற மைண்ட் செட்டுக்கு பாருங்க, அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப்லேருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கிளாமர், செகண்ட் ஹாஃபில் ஹீரோயிசம், இது 2 மட்டும் வச்சு பார்த்தா ஓட்டானுங்க. ஃபைட்டை பார்க்குறேன், எங்க ராம்சரனால ஃபைட் முடியல. நான் அவ்வளோ பெரிய ஹீரோ ஸ்டன் பண்ண முடியாத போது ஸ்டன் பாஸரை வச்சு கொஞ்சம் கயிறுகளை கம்மி பண்ணிட்டு, கயிறில் ரொம்ப அதிகமாக தூக்காமல் கொஞ்சம் நேச்சுரல் ஃபைட் எடுங்க. உங்களை யாரும் அந்த ஹனுமான் மாதிரி குதிக்க சொல்லலை, எகிரி தாவி குதிக்க சொல்லலை. நீங்கள் கயிறில் சண்டை போட்டாலும் கால் எடுத்து வச்சாலும் ஃபைட் நல்லா இருந்தால் ஓகே. இதுக்கு ராம்சந்திரன் முடியாத ஸ்டன்ஸோ ஸ்டன்மேன் கயிறை பிடிச்சி தூக்கிலாம் பண்ண வைக்கிறீங்க. ஒரு ஸ்டன்மேன் கூப்பிட்டு வந்தீங்களா, கொஞ்சம் நேச்சுரல் ஃபைட் பண்ணால் என்னவா? இந்த படத்தில் பாசிட்டிவ் சொன்ன நெகட்டிவ் சொன்னால் ஃபஸ்ட்டு ஹீரோவே ஃபிசிக்கு. ட்ரிபிள் ஆரில் அவர் ஜிம் பண்ணியிருந்தா கூட அவர் ஃபேஸுக்கும் அந்த உடற்பயிற்சிக்கும் அந்த உடல் அந்த ஃபிட்டிக்கும் அந்த ஃபிசிக்குக்கும் நல்லா மேட்ச் ஆச்சு. பார்க்கறதுக்கு டீசெண்டாக அழகாக இருந்துச்சு, பார்க்கறதுக்கு லுக்காக. ஆனால் இந்த படத்தில் ஃபுல்லாக உடற்பயிற்சி நல்லா உடம்பு டைட்டாக சொல்லிட்டு ஒரு அழகே இல்லாமல் சொல்ல லுக்கு ராம்சரன் செட்டே ஆகலை. பார்க்கும்போது அந்த சைக்கிள் ஓட்டுற ஒரு போஸ்டரை பார்த்து அதுவே கேவலமாக இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு போஸ்டர்னு சொல்லிட்டு அவங்க காட்டுறாங்கன்னு புரியல. அதுக்கப்புறம் க்ளோஸ்அப்பில் அந்த போஸ்டர் ஓகே, அந்த ஃபேஸை மட்டும் காட்டினா ஒரு போஸ்டர் ஓகே தான், நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபிசிக்கை சைக்கிளில் ஓட்டுறா பாருங்களா, சத்தியமாக நல்லா இல்லை. இன்னொரு மேஜர் நெகட்டிவ் என்னன்னா, இந்த படத்தை வந்துட்டு ஃபேமிலி பார்க்குற படமாக, ராம்சரன் படம் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி பார்க்குற படமாக இருக்கணும். ஃபேமிலி பார்க்க படமாக எடுத்துட்டு ஒவ்வொரு கிளாமர்ஸ் ஏங்க ஜான்வி கபூர் தானே இந்த மாதிரி ஹீரோயினு, தேவரால கொஞ்சம் கிளாமர் அதிகமாக அதுக்குமே படம் நல்லா அதில் பெருசாக கிளாமர் காட்டல. ஆனால் இந்த தேவரா பார்த்தா கொஞ்சம் கிளாமர் அதிகமாக காட்டினாங்க, ஓவர் எக்ஸ்போசிங் ட்ரெஸ் எல்லாம். இந்த படத்தில் அல்டிமேட் எக்ஸ்போஸ் பார்க்குறேன். எப்போ பார்த்தாலும் மார்பு இடுப்பை மட்டும் காட்டிட்டு இருக்காங்க படத்தில். நான் பார்க்குறேன், ஏண்டா மூஞ்சி ஒன்று இருக்கு, அதை காட்டவே மாட்டீங்களா? எப்போ பார்த்தாலும் பார்க்குறேன் மார்பகத்தையும் இடுப்பை மட்டுமே காட்டிக்கிட்டு, அதுவும் எப்போ பார்த்தா பாவடையே போட்டுக்கிட்டு, அதுலேயும் ஒரு சில பாவடைய வெட்டிடுவான், அந்த ஒரு சீன் அதெல்லாம் எதுக்கு தான் வைக்கிறீங்க? ஃபேமிலி பார்க்க பார்த்தா எல்லாம் வைக்கணும்னு ரொம்ப அவசியம் தான். இது ஃபேமிலி அது போய் பார்க்குறது ஃபஸ்ட்டு 40 மினிட்ஸ் பத்து கேவலம். அதுவும் ஒரு கட்டத்தில் ரங்கசாலை மேட்ச் போயிட்டு ஆக்சுவலாக ரங்கசாலை படத்தில் சமந்தாக்கு
வீட்டுக்கு போயிடுவான், பர்மிஷன் இல்லாமல் போயிடுவான். போயிட்டு முத்தம் கொடுத்து பார்ப்பான், அது காட்டாமல் பலாம் செவில் வச்சு வேல் தொத்தி விட்ருவாங்க. ஸோ ஃபேமிலி பார்க்க டிசைன் முடிஞ்சு போய் சுக்குமார் பண்ணி டிசைன் பண்ணிட்டாரு. ஆனால் இந்த படத்தில் என்ன ஆச்சுன்னா ஒரு வருஷம் கொடுத்தான். கேட்டா நான் காத்துவாசி பையன், எனக்கு இப்போதான் லவ் காத்தணும். அடப்பா, காத்துவாசியான இப்போதான் காரணம் சொல்லி சத்தம் இருக்கான்னு புரியல. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், ட்ரிபிளாவில் ஃபிசிக்ஸ் நல்லா பண்ணியிருந்த அளவுக்கு இந்த படத்தில் கேவலம். இன்னொன்று, இவருக்கு இந்த காட்டுபாசி இப்போ செட் ஆகல சொல்லலை, இந்த வருஷம் காட்டுபாசி செட் ஆகும். எப்படி இந்த பழங்காலத்து படம் காட்டு இந்த மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி நகரத்துக்கு ஒரு நகரம் வாய்ந்த படம்லாம் செட் ஆகும். ஏன்னா சுகுமார் படம் ரங்கசலத்தை அது சூப்பர் படமாச்சு. அந்த படத்தில் ஆக்டிங்கும் சூப்பர், அவர் டைலாக்ஸும் சூப்பர், எல்லாம் கேட்டெல்லாம் நல்லா இருக்கும். சூப்பர் ஹிட்டாச்சு ரங்கஸ்தலம். இந்த படத்தில் பார்க்குறேன் கதையும் இல்லை. ஆக்சுவலாக தேவரா மாதிரி இந்த படத்துல முடிஞ்சு போன கதை. அதாவது ஆக்சுவலாக கதை முடிஞ்சு போச்சு. ஒருத்தவரா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இந்த கதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறான். ஃபுல் கட்டி சொல்லியாச்சு, அவ்வளோதான். ஹீரோவை கட்டி முடிச்சு விடு, ஹீரோவை மலை மேலே கட்டி முடிச்சு விட்ருவாங்க. அப்படியே கான்செப்ட் முடிஞ்சிடும். ஏன் ஸ்டார்டிங்லேருந்து அந்த படம் கதை சொல்லாமல் யாரும் தெரிஞ்சிக்காமல் ஹீரோ மட்டுமே காட்டுற மாதிரி ரங்கசாரமாக பட்டது. இப்போ இதெல்லாம் ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. பின்னாடி ஸ்டோரி நடக்குது, அதெல்லாம் முடிஞ்ச ஒருத்த பில்டப்பாக கதை சொல்லுவான். இது ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் வந்து கேஜிஎஃப்ல வந்துடுங்க. அந்த கேஜிஎஃப் அந்த கான்செப்டை கேஜிஎஃப்பும் கிடையாது. ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாகுபலி, அது ஃபர்ஸ்ட் பார்ட்டை கதையாக வரும். செகண்ட் பார்ட்டில் ஆக்சுவலாக ப்ரெசன்ட் டைம் அது மாதிரி கொஞ்சம் லிங்காக பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கேஜிஎஃப்ல வந்தது, அதை அப்படி கண்டினியூ ஆகுது. ஏங்க ராஜமௌழி பாகுபலி அந்த கான்செப்ட் அவரே ட்ரிபிள் ஃபாலோ பண்ணலை. இதையே ஒரு கான்செப்ட் சொல்லி எல்லாம் ஃபாலோ பார்த்துருக்காங்க. என்னன்னு புரியல. ஏன்னா படம் வந்து ஆக்சுவலாக சுத்த கேவலங்க. இன்னும் பாக்குதா ட்ரெயின் சீக்கிரம் காலை வெட்டது. எப்பா எந்த ட்ரெயின்ல நீங்க காலை நிட்டினா கால் உடையும். அச்ச ஸ்டம்ப ஸ்பீடுக்கு கால் உடஞ்சிடும். ஆனால் அந்த தோல் கிளியிற அளவுக்கு அந்த ஸ்டம்ப ஸ்ட்ராங்காக கூர்மையாக இருக்கும். தோல் கிழிஞ்சா கூட அந்த மாதிரி கிழிதுன்னா 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல அவ்வளோ ரத்தம் சொல்லி செத்துருவான் ஒரு ஆளு. அந்த ரத்தம் சொத்துது தெரிது காட்டுறாங்க, கோரா காட்டுறாங்க. அந்த கால் உடஞ்சி ரத்தம் கீழே சொத்த கீழே ஹாஸ்பிட்டல் சேர்க்குறாங்க. எப்பா நரம்பு இருக்கு, அதில் பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் பம்ப் ஆச்சுன்னா 5-10 நிமிஷத்துல உடம்புல எல்லா ரத்தமும் வெளில அசால்ட்டாக ட்ரெயின்லேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்குள்ளே இந்த ரத்தம் கீழே எல்லாம் போயிடும். அசால்ட்டாக காலி ஆகிடுவான். இந்த ஒரு காமன் சென்ஸும் இல்லாமல் இந்த படத்தை டைரக்டர் சொல்லணுமே. உப்பைனா வந்துச்சு ஒரு படம் நினைக்கிறேன். அந்த படத்துலையும் ஹீரோட மெயின் காலி, இந்த படம் காலை காலி. ஆக்சுவலி இந்த படம் டேரக்டருக்கு ஹீரோக்கு ஏதாவது ஒரு பாட்டை வெட்டி ஒன்றும் இல்லை தூக்கிடணும்னு சொல்லி ஆசையானது இல்லை. எல்லா பாட்டுலையும் இது மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இந்த படம் ஸ்லாப் ஆனது முழுக்க டேரக்டர் தான். ஹீரோ வேலை வந்து ஹீரோ வந்து ராம்சரண் வந்து அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு. சும்மா ஹீரோ டேரக்டர் சொன்னாமல் ஆக்ட் பண்ணி போயிட்டாரு. ஏன்னா அவர் ஆக்டிங் நல்லா பண்ணுவார். ஏன்னா ட்ரிபிள்லே பார்த்துக்கலாம் ஆக்டிங் நல்லா இருக்கும் ராம்சரண். ஏன்னா ராஜமௌழி பின் எடுத்துருப்பார். ஆனால் இந்த படத்தில் டேரக்டருக்கு சுத்தமாக கேப்பபிளாக கிடையாது. இந்த படம் ஸ்லாப் ஆனது முழுவதும் டேரக்டர் தான். படத்தில் நிறைய டேரக்டர் சரி ஃப்ளாப் எதுவும் ஒழுங்காக பார்க்காம அவசரமாக படம் எடுத்துருக்காங்க. ஆனால் ஒன்று சொல்லிக்க மாட்டேங்க, எவ்வளோ கவனமாக பாடம் இருக்கேன். தயவு செஞ்சு ஹீரோயின்ஸ் ரொம்ப கிளாமராக காட்டுறது நிப்பாட்டுங்க. ரொம்ப கிளாமர்ஸ் போயிட்டு இருக்கு இப்பெல்லாம். வீடியோ கேஷ்.